வணக்கம். இந்த ஆழமான பார்வைக்கு உங்களை வரவேற்கிறோம். வணக்கம். இன்னைக்கு நாம தமிழ்நாட்டுல நடக்கிற காவல் நிலைய மரணங்கள் பத்தி நீங்க பகிர்ந்துகிட்ட அந்த ஆய்வறிக்கையை கொஞ்சம் ஆழமா பார்க்கலான் இருக்கோம். இது 2000லேருந்து 2025 வரைக்குமான ரிப்போர்ட். ஆமா. இதோட நோக்கம் இதுல இருக்கிற முக்கியமான புள்ளி விவரம், காரணங்கள், அப்புறம் இந்த சிஸ்டம் லெவல்ல என்ன பிரச்சனை இருக்குன்னு புரிஞ்சுக்கிறது தான். சரி, கொஞ்சம் விரிவாவே பாப்போமா? கண்டிப்பா. இப்போ ரீசெண்டா அஜித் குமார் கேஸ் 2025ல இல்லனா 2000லேருந்து 2022க்குள்ள மட்டுமே 490 மரணங்கள்னு சொல்றாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது இது ஏதோ 1-2 கேஸ் இல்ல, ஒரு தொடர்ச்சியான பிரச்சனைன்னு தோணுது இல்லையா? நிச்சயமா, அதுதான் இந்த அறிக்கை சொல்ற முக்கியமான விஷயமே. இதுக்கு பல காரணங்கள் இருக்கு. அதுல ரொம்ப கவலைக்குரியது முதல்ல நிக்கிறது இந்த உடல் ரீதியான சித்திரவதை. ஓஹோ. இப்ப நீங்க சொன்னீங்கல்ல அஜித் குமார் கேஸ், அதுல பாத்தீங்கன்னா போஸ்ட்மார்ட்டம்ல 44 காயம், உடம்புக்குள்ள ரத்த கசிவு, சிகரெட் சூடு வச்சதுன்னு என்னென்னமோ கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்படியா? ஆமா, கோர்ட்டே இத கொலையை விட மோசம்னு சொன்னாங்க. அது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஆமா ஆமா, அது மட்டும் இல்லையே. 2020ல சாத்தான்குளம் ஜெயராஜ் பென்னிக்ஸ், 2024ல ராஜா, அந்த தலித் சமையல்காரர், 2022 விக்னேஷ். இப்படி நிறைய சம்பவங்கள் ஞாபகத்துக்கு வருது. இது எதுவும் அப்பப்போ நடக்கிறது இல்லன்னு புள்ளி விவரமும் சொல்லுது. கரெக்ட். ஒரு ஆர்டிஐ தகவல் கூட சொல்றாங்க, புழல் சிறைக்கு கொண்டு வந்த 300க்கும் மேற்பட்ட கைதிக்கு எலும்பு முறிவு இருந்துச்சாம். என்ன சொல்றதுனே தெரியல. ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. அதோட இதுல இன்னொரு ஆங்கிளும் இருக்கு, போலீஸ்காரங்களோட மனப்பான்மை. அது என்ன மாதிரி? ஒரு சர்வே பண்ணிருக்காங்க. அதுல 70% போலீஸ் தேவைப்பட்டா குற்றம் சாட்டப்பட்டவங்க மேல பலப்பிரயோகம் பண்ணலாம், அதுக்கு தண்டனை எல்லாம் வராதுன்னு நம்புறாங்களாம். ஓ மை காட். இன்னும் சொல்ல போனா 3ல் 1 பங்கு போலீஸ் சில நேரத்துல சித்திரவதையை நியாயப்படுத்துறாங்களாம். சோ இந்த மனப்பான்மையே இது தொடர்றதுக்கு ஒரு காரணமா இருக்கு. சரி, சித்திரவதை ஒரு பக்கம்னா மெடிக்கல் நெக்லிஜென்ஸ் பத்தியும் அறிக்கை பேசுது இல்லையா நிறைய கேஸ்ல? ஆமா ஆமா. NHRC தேசிய மனித உரிமைகள் ஆணையம் அவங்க டேட்டா படி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 80% காவல் மரணங்கள் இயற்கை மரணம்னு கணக்கு காட்டுறாங்க. 80%? ஆமா. ஆனா அதுக்குள்ள பார்த்தா சரியான நேரத்துல ட்ரீட்மெண்ட் கொடுக்காதது, ஜெயில இருக்கிற மோசமான சுகாதார நிலைமை, இப்ப TB, HIV, ஹெபடைட்டிஸ் B மாதிரி நோய்கள் பரவுறது, இதெல்லாம் சரியா கணக்குல எடுக்கிறாங்களான்னு தெரியல. இதுல தற்கொலைகளும் ஒரு பெரிய பங்கு வகிக்குதுன்னு சொல்றாங்க. ஆமா, இயற்கைக்கு மாறான மரணங்கள்ல கணிசமான அளவு, ஒரு ஸ்டடியில 60% வரைக்கும் கூட தற்கொலைன்னு ரெக்கார்ட் பண்றாங்க. ஆனா இங்க ஒரு கேள்வி வருது. என்ன கேள்வி? போலீஸ் கஸ்டடியில இருக்கிற ஒருத்தருக்கு எப்படி விஷம் கிடைக்குது, இல்ல ஆல்கஹால் எப்படி கிடைக்குது? இது நேரடியா சூப்பர்வைசன்ல பெரிய குறைபாடு இருக்குன்னு காட்டுது இல்லையா? கரெக்ட். இது தனிப்பட்ட காரணம் தாண்டி பெரிய சிஸ்டம் பிரச்சனைங்கிறீங்க. உதாரணத்துக்கு சட்டத்திலேயே பிரச்சனை இருக்கு போல. நிச்சயமா. இந்திய சட்டத்துல சித்திரவதை, அதாவது டார்ச்சருக்குன்னு ஒரு தெளிவான வரையறை இல்ல. இப்ப புதுசா வந்த BNS சட்டம், அதாவது பழைய IPCக்கு பதிலா வந்த சட்டம், அதுல செக்ஷன் 125(8) சட்டவிரோத காவல் பத்தி பேசுதே தவிர சித்திரவதையை முழுசா ஹேண்டில் பண்ணல. ஓஹோ. அப்புறம் UNCAT, அதாவது சித்திரவதைக்கு எதிரான ஐநா மாநாடு, அதுல இந்தியா கையெழுத்து போட்டிருந்தாலும் இன்னும் ராட்டிஃபை பண்ணல, அதாவது சட்டமாக்கல. இது ஒரு பெரிய ஓட்டையா தெரியுதே. இதனால தண்டனை கிடைக்காம போதா? அதுவும் ஒரு முக்கியமான காரணம். இம்பியூனிட்டின்னு சொல்றோமே, தண்டனை கிடைக்காத நிலை. 2017லேருந்து 2022 வரைக்கும் ஒரு போலீஸ்காரர் கூட இந்த மாதிரி கேஸ்ல தண்டிக்கப்படலன்னு ரிப்போர்ட் சொல்லுது. ஒருத்தர் கூடவா? ஆமா. ஏன்னா அரசு ஊழியர் மேல கேஸ் போடணும்னா மாநில அரசோட முன் அனுமதி, அதாவது ப்ரையர் சாங்ஷன் வாங்கணும். அது நீதியை தாமதப்படுத்துது. தடுப்பு காவல் சட்டங்கள் பத்தியும் அறிக்கை பேசுதே, தமிழ்நாடு அதுல முன்னணியில் எடுக்காம? ஆமா, அது இன்னொரு கவலைக்குரிய விஷயம். 2022ல மட்டும் 2129 பேர் தடுப்பு காவல்ல. இந்தியாலே இதுதான் அதிகம். அப்படியா? இதுல பட்டியல் சாதியினர், SC சமூகத்தினர், அவங்க மக்கள் தொகை விகிதாச்சாரத்தை விட ரொம்ப அதிகமா பாதிக்கப்படுறாங்க. கிட்டத்தட்ட 20% மக்கள் தொகையவங்க, ஆனா தடுப்பு காவல் கைதிகள்ல 38.5% அவங்க தான். இது ரொம்ப சீரியஸான டிஸ்ப்ரபோர்ஷன். விசாரணை முறைகள்ல கூட பிரச்சனைன்னு சொன்னீங்களே? ஆமா, நிறைய சமயம் கேஸ் ரிஜிஸ்டர் பண்ற அதே போலீஸ் ஆபீசரே இன்வெஸ்டிகேஷனையும் பாக்குறாங்க. அப்புறம் ஸ்டேஷன்ல CCTV சரியா வேலை செய்யாதது, இல்ல அதோட ரெக்கார்டிங்ஸ் ஆடிட் பண்ணாதது, NHRC கைட்லைன்ஸ் படி ரிப்போர்ட் கொடுக்கறதுல தாமதம், இதெல்லாம் உண்மையை வெளியே கொண்டு வரத தடுக்குது. அந்த நம்பர்ஸ மறுபடியும் கொஞ்சம் பார்த்தா பயமா இருக்கு. 2001-18ல 100க்கு மேல மரணம், ஆனா 0 தண்டனை. 2016-22ல 490 மரணம்,
21, 22 ஒரே வருஷத்துல 109. இப்ப 2024 ஆரம்பத்துல 12 நாள்ல 4 மரணம். இது வெறும் நம்பர் இல்ல, ஒவ்வொரு நம்பருக்கு பின்னாலேயும் ஒரு உயிர், ஒரு குடும்பம் இருக்கு. இதோட மொத்த தாக்கம் என்னவா இருக்கும்? முதல்ல போலீஸ் மேல, சட்ட அமலாக்கத்துறை மேல மக்களுக்கு இருக்கிற நம்பிக்கை போயிடும். ஆமா, குறிப்பா தலித்து, சிறுபான்மையினர் மாதிரி விளிம்பு நிலை மக்கள் மத்தியில ஒரு பய உணர்வு உருவாகும். டேட்டா சரியா கலெக்ட் பண்ணாதது, நீதி கிடைக்கிறதுல தாமதம், இதெல்லாம் பிரச்சனையை இன்னும் பெருசாக்குது. ஆக மொத்தத்துல இந்த அறிக்கை என்ன சொல்ல வருதுன்னா, தமிழ்நாட்டுல காவல்நிலை மரணங்களுக்கு சித்திரவதை, மெடிக்கல் அலட்சியம், சிஸ்டம்ல இருக்கிற குறைபாடு, பொறுப்பு கூறல் இல்லாம போனதுன்னு பல காரணங்கள் இருக்கு. இது தொடர்ந்து நடக்குது, ரொம்ப தீவிரமான பிரச்சனைன்னு புரியுது. சரி, இதெல்லாம் தெரிஞ்சு நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு கேட்கலாம். இது வெறும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இல்ல, இது ஒவ்வொருத்தரோட அடிப்படை மனித உரிமை சம்பந்தப்பட்டது, அரசோட கடமை சம்பந்தப்பட்டது, நம்ம ஜனநாயகத்தோட ஆரோக்கியம் சம்பந்தப்பட்டது. உண்மைதான். சட்டத்தை காப்பாற்ற வேண்டியவங்க மேலேயே நம்பிக்கை போச்சுன்னா அது நம்ம எல்லாரையும் பாதிக்கும் இல்லையா? கரெக்ட். இந்த அறிக்கை சில பரிந்துரைகளை சொல்லுது. சட்ட திருத்தம், தனியான விசாரணை அமைப்பு, போலீஸ்க்கு நல்ல ட்ரெய்னிங், இப்படி. இதெல்லாம் தாண்டி இப்ப நாம பேசின விஷயங்களை வச்சு பார்க்கும்போது இந்த நிலைமைய மாத்த உடனடியா செய்ய வேண்டிய முக்கியமான ஒரே ஒரு மாற்றம் எதுவா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? நல்ல கேள்வி. அடுத்த தடவை சந்திக்கிற வரைக்கும் இத பத்தி கொஞ்சம் யோசிச்சுக்கிட்டே இருங்க.